நடிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாம சினிமாக்குள்ள வந்து ஆக்டர், டிரெக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், ப்ரொடியூசர்னு அவதாரம் எடுத்து இந்தியன் சினிமா மட்டும் இல்லாம ஹாலிவுட்லயும் என்ட்ரி கொடுத்து அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு தனுஷ். அவன் பேர் என்ன சொன்ன? செஃப் ஆகணும்னு பயங்கரமா இன்ட்ரெஸ்டடா இருந்த வெங்கடேஷ் பிரபு அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா அவரை ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாரு. 2002 துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படத்துல தனுஷ் இன்ட்ரோ ஆகுறாரு. அவரோட பேரை வெங்கடேஷ் பிரபுல இருந்து தனுஷ்னு மாத்திக்கிறாரு. என்னதான் மூவி கிரெடிட்ல படத்தோட பிசினஸ் அண்ட் விசிபிலிட்டிக்காக டிரெக்டட் பை கஸ்தூரி ராஜான்னு போட்டிருந்தாலும் படத்தை டைரக்ட் பண்ணது செல்வராகவன். ஆக்டர் தனுஷ், டிரெக்டர் செல்வராகவன் இவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க துள்ளுவதோ இளமை படத்துல. படம் எதிர்பார்க்காத சக்சஸ் ஆகுது. யுவனோட சாங்ஸ் எல்லாமே படத்துக்கு விசிட்டிங் கார்டா அமையுது. முக்கியமா இந்த பாட்டு என்னோட ஆல் டைம் ஃபேவரட்ல ஒன்று. இன்னைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்படி இதுல என்னதான் பண்ணி வச்சாருன்னு தெரியல யுவன். என்னதான் படம் பெரிய சக்சஸா அமைஞ்சாலும் அதை விட பெருசா கலாச்சாங்க தனுஷை அவரோட லுக்கை வச்சு இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம். சிரிக்கிறாங்க, மொத்த க்ரௌடு சிரிச்சாங்க. அங்கேருந்து எல்லாமே சிரிச்சாங்க. நாங்கள் தான் உட்காந்துருக்கிறேன். ஹீரோவா தெலுங்குல சொல்றாங்க எல்லாம். ஆட்டோக்கார ஹீரோப்பா, ரிக்ஷாக்கார ஹீரோப்பா, தனுஷோட லுக்கை வச்சு வந்த விமர்சனங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, ஃபர்ஸ்ட் படம் கொடுத்த வெற்றி தனுஷ் அண்ட் செல்வராகவனை அவங்களோட அடுத்த படத்தை பண்ண வைக்குது. 2003 காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆகுது. தனுஷ்க்கு காதல் கொண்டேன் படம் ஒரு ஹீரோக்கான பிரேக்கை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் படத்தை விட டபுள் த சக்சஸ் கொடுக்குது காதல் கொண்டேன் படம். படத்துல யுவன் அண்ட் நா முத்துக்குமார் அவர்களோட சாங்ஸ் எவர் கிரீன் சாங்ஸா அமையுது. அது மட்டும் இல்லாம சோனியா அகர்வாலுக்கும் ஃபர்ஸ்ட் படமே சக்சஸ்ஃபுல் ஆகுது. அதே வருஷம் திருடா திருடி ரிலீஸ் ஆகுது. சுப்பிரமணியம் சிவாவோட ஃபர்ஸ்ட் படம். தனுஷ்க்கு அந்த படம் ஆட்ரிக் சக்சஸை கொடுக்குது. படத்தை விட படத்துல வந்த மன்மதராச பாட்டு தனுஷை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குது. இந்த படத்துக்கு அப்புறம் நான் புதுசா யார்கிட்டயோ பேசும்போது அவங்களோட கால் விரலை பார்க்கறது ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. காலகாலமா ஃபேன்ஸ் ரைவல்ரி போயிட்டு தான் இருக்கு. ரஜினி, கமல், விஜய், அஜித்னு. தனுஷ் வந்ததுக்கு அப்புறம் தனுஷ் சிம்புன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க 2 பேருமே 2002ல தான் ஹீரோவா டெபியூ பண்ணாங்க. 2004 தனுஷ்க்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. புதுக்கோட்டையில இருந்து சரவணன், சுல்லான், ட்ரீம்ஸ். ஃபர்ஸ்ட் 3 படம் எப்படி ஹிட் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த 3 படமும் சரியா அமையாம போகுது. புதுக்கோட்டையில இருந்து சரவணன் படத்துல ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் பாடவும் செய்யறாரு. திருமலை படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் டைரக்டர் ரமணா அதே ஃபார்மட்ல தனுஷை வச்சு சுல்லாம். இந்த டைம் அவரோட ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாம போகுது. அடுத்து ட்ரீம்ஸ் படம். பாதி பேருக்கு தனுஷ் அப்படி ஒரு படம் பண்ணாரான்னு கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்ல சிம்புவோட மன்மதன் ரிலீஸ் ஆகுது. என்னதான் சிம்புக்கு அவரோட ஸ்டார்டிங் லைன் அப் படங்கள் சரியா சக்சஸா போகாட்டியுமே மன்மதன் ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமையுது. தனுஷை டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி படத்துல டைலாகும் வச்சிருந்தாங்க. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். அதே வருஷம் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கும் கல்யாணமும் நடக்குது. 2005 தேவதையை கண்டேன் பாலு மகேந்திராவோட அது ஒரு கனாக்காலம் ரிலீஸ் ஆகுது. கண்டினியூஸ் ஃபால்க்கு அப்புறம் தேவதையை கண்டேன் படம் ஒரு டீசென்டான படமா அமையுது. பட் அடுத்த படமே திரும்ப ஒரு ஃபாலோ கொடுக்குது தனுஷ்க்கு. எஸ்டிஆர் அகைன் தனுஷை அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி தேவதையை கண்டேன் படத்துல அவர் பண்ணதை வச்சு பேசியிருப்பாரு வல்லவன்ல. இல்ல என்ன லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டாங்க, அவளோட என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இல்ல கோர்ட் வாசல்ல போய் நிப்பன் பாத்தியா? சிங்காண்டே. 2006 புதுப்பேட்டை திருவிளையாடல் ஆரம்பம் ரிலீஸ் ஆகுது. காதல் கொண்டேன் சக்சஸ்க்கு அப்புறம் செல்வராகவன், தனுஷ் ஒன்னா சேர்றாங்க புதுப்பேட்டைக்கு. இந்த காம்போ மேல இருந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன புதுப்பேட்டை ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணது பாக்ஸ் ஆஃபீஸ்ல. ரிவ்யூஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சுமாரான படமா ஆகுது. பட் வருஷங்கள் போக போக படத்தை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல படம் கல்ட் கிளாசிக் படமா ஆகுது. தனுஷோட கொக்கி குமார் கேரக்டர் எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கு இன்னிய வரை. ரொம்ப ஆடக்கூடாதுப்பா, ஆனா தான் கதி. அதே வருஷம் இன்னொரு படம் திருவிளையாடல் ஆரம்பம். தேவதையை கண்டேன் சக்சஸ்க்கு அப்புறம் அதே டீம் ஒன்னா சேர்ந்து இன்னொரு சக்சஸை கொடுத்தாங்க. 2007 சிவராஜ்குமாரோட ஜோகி படத்தை ரீமேக் பண்றாங்க. பரட்டை என்கிற அழகு சுந்தரம்னு சுரேஷ் கிருஷ்ணாவை டைரக்டரா வச்சு. இந்த படத்தை ரஜினிகாந்த் தான் தனுஷ்ட போயிட்டு நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும்னு நடிக்க சொல்றாரு. பட் படம் கம்ப்ளீட் ஃபெயிலியரா ஆகுது. அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது பொல்லாதவன். போன படத்துல விட்ட சக்சஸை இந்த படத்துல டபுளா எடுக்கிறாரு தனுஷ். வெற்றிமாறன் இனிஷியலா தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு ஸ்கிரிப்டை தனுஷ் கிட்ட நரேட் பண்ணி ஓகே பண்றாங்க. 2 நாள் ஷூட்டும் போகுது. பட் ப்ரொடியூசர் ப்ராப்ளம்னால படம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. வேற ப்ரொடியூசர் வராரு. பட் அவருக்கு அந்த படத்து மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அந்த ப்ரொடியூசர் கிட்ட இரும்பு குதிரைன்னு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி ஓகே பண்றாரு வெற்றிமாறன். அதுதான் கடைசியா பொல்லாதவனா ரிலீஸ் ஆகுது. தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் அவங்க கரியர்ல முக்கியமான படமா அமையுது பொல்லாதவன்.
2008 செல்வராகவனோட தெலுங்கு படத்தை தமிழில் அவரோட அசிஸ்டன்ட் மித்ரனை வச்சு ரீமேக் பண்ணுறாங்க. அதுதான் யாரடி நீ மோகினி. அந்த படம் தனுஷ்க்கு இன்னொரு பிளாக் பஸ்டர் படமாக ஆகுது. யுவன் போகிற போக்கில் ஒரு ஆல்பம் இட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அதே வருஷம் குசேலன் படத்தில் சினிமா சாங்கில் கேமியோ பண்ணிட்டு போயிருப்பாரு தனுஷ். 2009 படிக்காதவன் ரிலீஸ் ஆகுது. தனுஷோட சக்ஸஸ் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணுது. ஸ்டோரி பெருசாக இல்லாட்டியுமே படத்தில் விவேக்கோட காமெடி ட்ராக்லாம் ஐகானிக்காக அமையுது. இனிஷியலாக அந்த ரோலை வடிவேல் தான் பண்ணியிருக்காரு. வடிவேலை வச்சு கொஞ்ச நாள் ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. தனுஷ்க்கும் வடிவேலுக்கும் கிரியேட் ஆன கிளாஷ்னால வடிவேல் ப்ராஜெக்டை விட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் விவேக் என்ட்ரி கொடுத்தாரு படிக்காதவன் படத்துக்கு. 2010 2 ரீமேக் படம் ரிலீஸ் ஆகுது. குட்டி, உத்தமபுத்திரன். ரெண்டுத்துக்குமே ஒரே டைரக்டர் மித்ரன் ஜெயவகர். தெலுங்குல பிளாக் பஸ்டரான ஆர்யா படத்தை ரீமேக் பண்றாங்க குட்டின்னு. தெலுங்குல ஆர்யா படத்துக்கு கிடைச்ச சக்சஸ் இங்க குட்டிக்கு கிடைக்காம போகுது. சுமாரான படமா ஆகுது தனுஷ்க்கு. அடுத்து அதே வருஷம் ரெட்டின்னு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி உத்தமபுத்திரன் ரிலீஸ் ஆகுது. குட்டி படத்துல விட்டதை இங்க பிடிக்கிறாங்க. இன்னைக்கும் போர் அடிக்கும் போதெல்லாம் உத்தமபுத்திரனோட காமெடி சீன்ஸ்லாம் பார்த்தா என்டர்டெய்னிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனியோட சாங்ஸ் படத்துக்கு ஒரு பேக் போனா இருந்திருக்கு. 2011 ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ்க்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது அந்த வருஷம். ஆடுகளம், சீடன், மாப்பிள்ளை, வேங்கை, மயக்கம் என்ன. பொல்லாதவன் சக்சஸ் கூட்டணி திரும்ப ஒன்னா சேர்ந்தாங்க ஆடுகளம் படத்துக்கு. எதிர்பார்த்த மாதிரியே பெரிய சக்சஸை கொடுத்துச்சு ஆடுகளம் படம். பயமா இருக்கா? பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் அண்ட் தனுஷ்க்கு நேஷனல் அவார்டையும் வாங்கி கொடுத்துச்சு ஆடுகளம் படம். ஆடுகளம் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு படம் சீடன். சுப்பிரமணியம் சிவாக்காக ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணி கொடுத்திருப்பாரு தனுஷ். அடுத்து சூரஜோட டைரக்ஷன்ல மாப்பிள்ளை, அதுவும் தனுஷ்க்கு சுமாரான படமா தான் போகுது. அதுக்கு அடுத்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் டைரக்டர் ஹரி கூட சேர்றாரு வேங்கை படத்துக்கு. ஹரியோட ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்ல இன்னொரு படம் வேங்கை. நான் ஹரியோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு வேங்கை படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. 2011 கடைசி படமா ரிலீஸ் ஆகுது மயக்கம் என்ன. இது செல்வராகவனுக்கு வந்த சாபமா என்னன்னு தெரியல. அவருக்கு மட்டும் ரிலீஸ் ஆகிற படங்கள் அப்போ சக்சஸ் ஆகாம அதுக்கப்புறம் தான் கொண்டாடுறாங்க. புதுப்பேட்டை, 1001க்கு அப்புறம் அந்த லிஸ்ட்ல சேருது மயக்கம் என்ன. இன்னைக்கும் சாதிக்கணும்னு இருக்க பல பேருக்கு மோட்டிவேஷனா இருக்க ஒரு படம் மயக்கம் என்ன. இன்னைக்கு பல பேர் போட்டோகிராஃபரா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று மயக்கம் என்ன படமா தான் இருக்கும். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துறணும். 2012 3 படம் ரிலீஸ் ஆகுது. படத்தை விட படத்தோட சாங்ஸ் கொலவெறியான ஹிட் ஆகுது. முக்கியமா வை திஸ் கொலவெறி பாட்டு சென்சேஷன் ஹிட் ஆகுது. புது ரெக்கார்ட்ஸையும் செட் பண்ணுது. அந்த பாட்டே படத்துக்கு பயங்கரமான ப்ரொமோஷனா அமையுது. ஃபர்ஸ்ட் படமே அனிருத்தை வேர்ல்டு வைட் கொண்டு போய் சேர்க்குது. என்னதான் படத்தோட ஆல்பம் பயங்கர சார்ட் பஸ்டர் ஆனாலும் படம் ஆவரேஜா தான் போகுது. தனுஷ் அதே வருஷம் உந்தர்பார் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூசராகவும் ஆகுறாரு. 2013 ராஞ்சனா, மரியான், நயாண்டின்னு 3 படம் ரிலீஸ் ஆகுது. அதே வருஷம் காமத்தன் காமத் மலையாளம் படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. தனுஷாவே வந்துட்டு போயிருப்பாரு. எதிர்நீச்சல் படத்துலயுமே லோக்கல் பாய்ஸ் பாட்டுல படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு போயிருப்பாரு. ராஞ்சனா படம் மூலியமா பாலிவுட்க்கு என்ட்ரி கொடுக்குறாரு தனுஷ். டெபியூ படமே சக்சஸ்ஃபுல்லா அமையுது தனுஷ்க்கு. என்னோட ஃபேவரட் மூவி லிஸ்ட்ல ராஞ்சனாவும் சேருது. என்னதான் படம் இந்தியில சக்சஸ்ஃபுல்லா ஆனாலும் தமிழ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம போகுது. பட் தமிழ்ல வர டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆடிட்டிங்கா இருந்துச்சு. இதோ கல் மனசோட என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாளே இவன், இப்போ இவ கூப்பிட்டா கூட நான் திரும்பி வந்துடுவேன். ஆனால் மாட்டேன். திரும்ப வர மூடி பேசாமல் கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குன்னு தோணுது. அதே வருஷம் தமிழ்ல மரியான் ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன மரியான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாம தான் போகுது. வழக்கம் போல ரஹ்மானோட சாங்ஸ் கிளாசிக்கா அமையுது மரியான்ல. அடுத்ததா நயாண்டி ரிலீஸ் ஆகுது. தனுஷோட ஃபிளாப் லிஸ்ட்ல அது போய் சேருது. 2014 தனுஷ்க்கு ஒரு முக்கியமான இயர். அவரோட 25th படம் வேலையில்லா பட்டதாரி ரிலீஸ் ஆகுது. 2 வருஷமா சரியா படம் அமையாம இருந்த தனுஷ்க்கு அவரோட 25th படம் விஐபி ஒரு மேசிவ் கம்பேக்கா அமையுது. எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்து ரிலேட்டபிளான சீன்ஸ், டைலாக்ஸ்னு லைவா கொடுத்தாரு வேல்ராஜ் அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே. 2015 ஷமிதாப், அநேகன், மாரி, தங்கமகன் ரிலீஸ் ஆகுது. 2வது இந்தி படத்திலேயே அமிதாப் கூட நடிக்கிறாரு தனுஷ். பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ரிலீஸ் ஆன ஷமிதாப் யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட்டை கொடுத்துச்சு. இந்தியில தனுஷ் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியரை பார்க்குறாரு. தமிழ்ல அடுத்து கேவி ஆனந்தோட அநேகன் ரிலீஸ் ஆகுது. நிறைய தடவை போஸ்ட்பாண்ட் ஆகி கடைசியா 2015 வேலண்டைன்ஸ் வீக் ரிலீஸ் ஆகுது அநேகன். அதுவரை ரிலீஸ் ஆன தனுஷ் படங்களை விட அநேகன் படம் லார்ஜ் ஸ்கிரீன் அண்ட் பிக் ஓப்பனிங் படமா ரிலீஸ் ஆகுது. சூர்யா ஜீவாக்கு எப்படி அயன் கோன் கொடுத்தாரோ அதே மாதிரி தனுஷ்க்கும் அநேகனும் அப்படி அமையும்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லாட்டியும் கூட ஒரு டீசென்டான படமா அமையுது. அதே வருஷம் ரிலீஸ் ஆன வைராஜாவை படத்துல எதிர்பார்க்காத கேமியோ பண்ணியிருப்பாரு தனுஷ், கொக்கி குமாரா. அதே வருஷம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகுது மாரி. அதுக்கு முக்கிய காரணம் படத்தோட டீசர், ட்ரைலர் அண்ட் சாங்ஸ்.
ட்ரைலர்லாம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஐப்பை கிரியேட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக படத்தோட டைரக்டர் பாலாஜி மோகன், அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல், அது அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலே பார்த்துருப்போம். பாலாஜி மோகன் மாதிரி ஒரு டைரக்டர் அண்ட் தனுஷ் ஒன்னா சேர்றாங்கன்னு கேட்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் கிரியேட் ஆச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை டோட்டலாக டிசப்பாயிண்ட் தான் பண்ணுச்சு. அனியோட மியூசிக், தனுஷோட சில மாஸ் மூமெண்ட்ஸ், ரோபோ சங்கரோட காமெடி, இது மட்டும் தான் படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கமர்ஷியல் ஃபேக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டுக்காம விட்டுட்டாரு டைரக்டர். சுத்தமா இந்த மாதிரியான ஒரு படத்தை பாலாஜி மோகன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. விஐபியோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் திரும்ப அதே டீம் ஒன்னா சேர்றாங்க தங்கமகன் படத்துக்கு. விஐபியோட டீம்ன்றதுனாலே தங்கமகனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. அதே வருஷம் 3வது தமிழ் படமா ரிலீஸ் ஆகுது தங்கமகன். விஐபி படத்துக்கு நடந்த மேஜிக் இங்க தங்கமகனுக்கு நடக்காம போகுது. விஐபி மாதிரியே ஜாலியா இருந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரி எங்கெங்கயோ போய் எப்படியோ முடிஞ்சிருச்சு. விஐபி மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதே டீம் தங்கமகன் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 2016 தொடரி படம் ரிலீஸ் ஆகுது. தனுஷ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரபு சாலமனோட ஜாயின் பண்றாரு. மைனா கும்கின்னு சக்சஸ் கொடுத்த பிரபு சாலமனுக்கு தொடரி படம் பெருசா போகல. படம் ஒரு ரோஸ்ட் மெட்டீரியலா தான் ஆச்சு. தனுஷோட ஃபிளாப் லிஸ்ட்ல தொடரியும் சேருது. எதிர்நீச்சல் படத்திலேயே ஒன்னா சேர வேண்டிய தனுஷ் அண்ட் துரை செந்தில்குமார் எதிர்நீச்சல் காக்கி சட்டைக்கு அப்புறம் ஒன்னா சேர்றாங்க கொடி படத்துக்கு. அந்த வருஷம் தீபாவளிக்கு கொடி ரிலீஸ் ஆகுது. கண்டினியூஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் கொடி தனுஷ்க்கு தீபாவளி சக்சஸ் கொடுக்குது. பிரேமம்ல மேரியா வந்த அனுபமாக்கு கொடி தமிழ் டெபியூ படமா அமைது. இதுவரை ஆக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், ப்ரொடியூசர்னு பார்த்த தனுஷ் 2017 டிரெக்டர்னு ஒரு புது அவதாரம் எடுக்கிறாரு. ராஜ்கிரனை லீட் ரோல்ல வச்சு பவர் பாண்டே ரிலீஸ் ஆகுது. தனுஷும் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருந்தாரு. கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எதுவுமே பெருசா இல்லாம ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அழகா கொடுத்திருந்தாரு தனுஷ் ஒரு டைரக்டரா. ஆஸ் எ டைரக்டரா தனுஷ் சக்சஸ் ஆகுறாரு அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே. படத்தோட சக்சஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருக்கு ஷான் ரோல்டனோட மியூசிக் அண்ட் சாங்ஸ். தனுஷ் லீட் ரோல்ல அதே வருஷம் விஐபி 2 ரிலீஸ் ஆகுது. ஒரு படம் சக்சஸ் ஆச்சுன்னா அதோட சீக்வல் எடுத்து சக்சஸ் கொடுத்தவங்க ரொம்ப கம்மி. விஐபி 2 படம் அனௌன்ஸ் பண்ண அப்போவே படத்து மேல பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. ஏன்னா விஐபி படத்துக்கு மெயின் ஃபேக்டரான டைரக்டர் வேல்ராஜ் அண்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத் ரெண்டு பேருமே விஐபி 2ல இல்ல. படத்துக்கு டைரக்டரா சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஆன்போர்ட் ஆனாங்க. விஐபி 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தனுஷ் சௌந்தர்யா கிட்ட நிலவு கோவன் ஒரு கதையை நரேட் பண்ணி அதுதான் பண்றதா இருந்துச்சு தனுஷ் லீட் ரோல்ல. பட் அந்த படத்துக்கு கேஸ்டிங் ரொம்ப பெருசா இருந்ததுனால எதுவும் கரெக்டா அமையாம போகுது. அதுக்கப்புறம் தான் விஐபி 2 பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. விஐபி 2 ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த மாதிரியே ஆயிடுச்சு. சீக்வல் எடுத்து ஓடாத லிஸ்ட்ல விஐபி 2 படமும் சேர்ந்துருச்சு. 2018 தனுஷ் அவரோட இன்டர்நேஷனல் என்ட்ரி கொடுக்குறாரு. தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் ரிலீஸ் ஆகுது. தனுஷ் ஃபாரின் லாங்குவேஜ் படம் பண்ணியிருக்காரு. தனுஷ் அதுல நடிச்சிருக்காருன்ற தவிர படத்துல பெருசா எதுவும் இல்ல, ஆர்டினரியா தான் இருந்துச்சு. தனுஷ்காக ஒரு டைம் பார்க்கலான்ற மாதிரி தான் படமும் இருந்தது. பொல்லாதவன் ஆடுகளம்க்கு அப்புறம் தனுஷ் வெற்றிமாறன் காம்போ திரும்ப ஒன்னா சேர்றாங்க வட சென்னைக்கு. 2016 பெரிய பட்ஜெட்டா ஸ்டார்ட் பண்ண வட சென்னை நிறைய டிலேஸ்க்கு அப்புறம் 2018 ரிலீஸ் ஆகுது. ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் தனுஷ் காம்போ டிசப்பாயிண்ட் பண்ணாம இன்னொரு பெரிய சக்சஸை கொடுக்குறாங்க வட சென்னையில. அன்பு, குணா, ராஜன், செந்தில்னு நிறைய கேரக்டர்ஸ் படத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுல முக்கியமா ராஜனோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நான் இவனுங்களை மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேர்ல்டுக்குள்ள இருந்து வெளியே வர மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனா அந்த வேர்ல்டுல இருந்து வெளியே வரதுக்கே கொஞ்ச நாள் எடுத்துச்சு. வெற்றிமாறன் வடச்சென்னையை க்ளோஸ் டு ரியாலிட்டியா காமிச்சது படத்தோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணமா இருக்கு. என்னதான் படத்தோட சாங்ஸ்லாம் முன்னாடியே பயங்கர ஹிட் ஆனாலும் சாங்ஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு எல்லா பாட்டுமே படத்துல வைக்காம கதையை எலவேட் பண்ணி அடுத்த சீனுக்கு போக எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு எல்லா சாங்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமா வச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எங்கேயுமே படத்துக்கு டிஸ்டர்பன்ஸாவே இல்லை. படம் பார்த்து முடிச்சோடனே எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி வடச்சென்னை 2 எப்போ வரும். இன்னைக்கும் அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். வடச்சென்னை 2 கண்டிப்பா எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ இருக்கு. அதுக்குன்னு ஒரு வேர்ல்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு வெற்றிமாறன். கண்டிப்பா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். எப்போ நடக்கும்னு வெற்றிமாறன் தனுஷ்க்கு கூட தெரியாது. பட் வரும்போது வரட்டும். என்னதான் வடச்சென்னை படத்தோட சக்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் படத்தை வச்சு வந்தது. ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அண்ட் வடச்சென்னை பீப்புளை தப்பா போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு. பர்டிகுலரா போட்ல காமிச்ச ராஜனோட ஃபர்ஸ்ட் நைட் சீன் அதுக்கு வெற்றிமாறன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அப்பாலஜியும் கேட்டிருந்தாரு. முதல் நாளே நான் பேசிட்டேன் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் வந்து அந்த 3வது நாள் வந்து நான் அதுக்கான மன்னிப்பு வீடியோவை நான் கொடுத்தேன். மாரி படத்துக்கே சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காத போது மாரி 2வோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. விஐபி 2வோட ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த டிசிஷன் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. ரிலீஸுக்கு முன்னாடி சுத்தமா மாரி 2 மேல ஓப் இல்லாம தான் இருந்தது. மாரி 2வோட சிங்கிளா ரவுடி பேபி ரிலீஸ் ஆகி வைரல் ஆகுது. 1.5 பில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி புது ரெக்கார்டை செட் பண்ணது ரவுடி பேபி சாங். மாரி 2 ரிலீஸ் ஆகுது. எதிர்பார்த்த மாதிரியே என்ன நினைச்சனோ அதே தான் நடந்துச்சு. மாரி படத்துலயாச்சும் காமெடி மாஸ் மூமெண்ட்ஸ் அங்கங்க நல்லா இருந்துச்சு. மாரி 2 கம்ப்ளீட் டிசப்பாயிண்டா தான் கொடுத்துச்சு. விஐபி
2க்கு அப்புறம் அதே லிஸ்ட்ல மாரி 2வும் ஆட் ஆகுது. 2019 தி ஓஜி காம்போ திரும்ப ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. இந்த டைம் அசுரனா 4வது தடவையா மிஸ் பண்ணாம இந்த காம்போ ஒன்னா சேர்ந்தாலே வெற்றி தான் ப்ரூவ் பண்றாங்க அசுரன்ல. அதுக்கு சாட்சியா பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் பெஸ்ட் ஆக்டர்னு 2 நேஷனல் அவார்டு கிடைக்குது அசுரனுக்கு. மஞ்சு வாரியர், கென் கர்னாஸ், டிஜேன்னு நிறைய பேர் டெபியூ பண்ணி ஃபர்ஸ்ட் படமே பெரிய பிரேக்கா அமையுது இவங்க எல்லாருக்குமே. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். 2016 கௌதம் மேனனோட என்னை நோக்கி பாயும் தோட்டா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. 2017 மியூசிக் டைரக்டர் நேம் ரிவீல் பண்ணாம சாங்ஸை ரிலீஸ் பண்ணாங்க மிஸ்டர் எக்ஸ்ன் பேர்ல. மறுவார்த்தை, நான் பிழைப்பேனோ சாங்ஸ்லாம் பயங்கர ஹிட் ஆகுது. லேட்டர் படத்தோட மியூசிக் டைரக்டர் வேற யாரும் இல்ல, தர்புக சிவான் ரிவீல் பண்ணாங்க. தர்புக சிவா யாருன்னா ராஜதந்திரம் படத்துல தீபனா வந்திருப்பாரு. கௌதம் மேனனோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால டிலே ஆன ENPT கடைசியா 2019 அசுரனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்த படத்துக்கு GVM ஓட மிகப்பெரிய ஃபேன் பாய் வேற. பட் படம் என்ன GVM பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு இருந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல படத்தை ஏதாவது பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும்னு பண்ணது ஸ்க்ரீன்ல நல்லாவே தெரிஞ்சுது. GVM ஓட சிக்னேச்சர் அண்ட் பிளஸ் ஆன அவரோட வாய்ஸ் ஓவர் ஸ்டைலே இதுல மைனஸ் ஆயிடுச்சு. தனுஷ் எனக்கு 5 hours டப்பிங் டைம் கொடுத்தாரு, அதுக்குள்ள வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிச்சது தப்பா போயிடுச்சுன்னு GVM சொல்லியிருப்பாரு. GVM ஓட ஃபால் இங்கிருந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. 2020 துரை செந்தில்குமார் கிட்ட இருந்து இன்னொரு கமர்ஷியல் படம் பட்டாஸ். என்னதான் படத்தோட ஒன்லைன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் படம் ஸ்டார்ட் டு எண்ட் ஈஸி ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிற மாதிரி படத்துல எதுவுமே இல்ல. ஃபங்க்ஷன் டைம்ல சும்மா போய் பார்த்துட்டு வர ஒரு படமா மட்டுமே இருந்தது பட்டாசு. மாரி செல்வராஜோட பரியேறும் பெருமாளோட சக்சஸ்க்கு அப்புறம் 2021 தனுஷோட சேர்ந்து கர்ணன் ரிலீஸ் ஆகுது. மாரி செல்வராஜோட ஃபர்ஸ்ட் படத்தோட சக்சஸ் தான் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். என்னதான் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸா இருந்தாலும் எனக்கு படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. மாரி செல்வராஜ் படம்னு சொல்லும் போதே படம் இப்படிதான் இருக்கும்னு தெரியும். அதுல என்ன புதுசா சொல்லியிருக்காருன்னு தான் பார்த்தேன். பட் புதுசாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் எதுவுமே இல்ல படத்துல. ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா மெட்டஃபரிக்கலா சொன்ன நிறைய விஷயம் சூப்பரா இருந்துச்சு, முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ்ல. பட் கர்ணன்ல மெட்டஃபரிக்கலா சொல்றேன்னு நிறைய பண்ணது எல்லாமே ஓவர் சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. கடைசியில எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாம தான் போச்சு. அதே வருஷம் அடுத்ததா கார்த்திக் சுப்பராஜோட ஜெகமே தந்திரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. 2015 தனுஷ்ட இந்த ஐடியாவை பிச் பண்ணிருக்காரு கார்த்திக் சுப்பராஜ். படத்தோட சிங்கிள் ரக்கிட்ட ரக்கிட்ட அண்ட் டீசருக்குலாம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. தியேட்டர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருந்த இந்த படத்தை கோவிட்னால OTTக்கு கொடுத்துறாரு ஒய்நாட் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் சசிகாந்த். இந்த முடிவு எடுத்ததுல டீம் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது தனுஷ் போட்ட அவரோட ட்வீட்லயே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஜெகமே தந்திரம் படம் கம்ப்ளீட்டா ஃபேன்ஸ் தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். இதனாலே ப்ரொடியூசர் அண்ட் தனுஷ்க்கு கிளாஷ் வந்து 2 பேரும் சோஷியல் மீடியால அன்ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. கடைசியா நெட்ஃபிளிக்ஸ்ல படம் ரிலீஸ் ஆகுது. படம் எதிர்பார்த்த மாதிரி சரியா போகல. படத்துல நிறைய மாஸ் தியேட்ரிக்கல் மொமெண்ட் இருந்துச்சு தனுஷ்க்கு, அது எல்லாமே மிஸ் அவுட் ஆயிடுச்சு OTTனால. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தா கார்த்திக் சுப்பராஜோட ப்ரீவியஸ் படங்களை கம்பேர் பண்ணும்போது இது வீக்கஸ்டா தான் இருந்துச்சு. இப்படி ஆகும்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி தான் ப்ரொடியூசர் OTTக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதே வருஷம் இன்னொரு OTT படம் தனுஷ்க்கு, இந்த டைம் இந்தியில அத்ராங்கிரே. ராஞ்சனா படத்துக்கு அப்புறம் ஆனந்த் எல்ராய் கூட திரும்ப ஜாயின் பண்றாரு தனுஷ். அக்ஷய்குமார், சாரா அலிகன் கேஸ்டிங்ல வந்த அத்ராங்கிரே படம் ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸை வாங்குச்சு. என்னதான் படத்தோட ஒன்லைன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா கன்வெர்ட் பண்றதுல மிஸ் பண்ணிட்டாங்க. அத்ராங்கிரேல பாசிட்டிவான 2 விஷயம் தான், ஒன்னு ரஹ்மானோட மியூசிக், இன்னொன்னு தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ். 2022 திரும்ப இன்னொரு OTT ரிலீஸ் கார்த்திக் நாராயணோட மாறன். ஏகப்பட்ட பிரச்சனை டிலேஸ்க்கு அப்புறம் OTTல ரிலீஸ் ஆகுது மாறன். மாஃபியாவோட ஃபெயிலியருக்கு அப்புறம் கார்த்திக் நாராயண் மேல பெருசா ஹோப் இல்ல. அது மட்டும் இல்லாம கார்த்திக் நாராயண் ப்ராஜெக்ட்டை இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் முடிச்சு கொடுத்திருக்காரு. மாறன் அகைன் தனுஷ்க்கு ஒரு டிசாஸ்டரா அமையுது. அந்த வருஷம் ஹாலிவுட்க்கு என்ட்ரி கொடுக்கிறாரு தனுஷ் தி கிரேமன் படத்துல. கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட்ல போய் நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. பட் தனுஷ் அதை பண்றாரு. இது ஒரு பெரிய மைல்ஸ்டோனா அமையுது தனுஷ்க்கு மட்டும் இல்லாம கோலிவுட்கே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யாரடி நீ மோகினி குட்டி படத்தோட டைரக்டர் மித்ரன் ஜெகவரோட சேர்ந்து திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆகுது. ஜெகமே தந்திரம் மாறன் படத்தோட டிசாஸ்டருக்கு அப்புறம் இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா அமையுது தனுஷ்க்கு. வயலன்ஸ், கன், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு இது எதுவுமே இல்லாம யூசுவலான ஸ்டோரியே புதுசா காமிச்சா சக்சஸ் ஆகும்னு ப்ரூவ் பண்றாரு டைரக்டர் மித்ரன். ரிலேட்டபிளான சீன்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ், யதார்த்தமான டைலாக்ஸ்னு எல்லாத்தையுமே சட்டிலா காமிச்சது படத்தோட பிளஸ்ஸா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் DNA காம்போ திரும்ப ஒன்னா வந்தாங்க இந்த படத்துக்கு. வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. என் உலகம் வேற,
உலகம் வேறு. ஓஜி காம்போ செல்வராகவன் அண்ட் தனுஷ் ஒன்னா சேர்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போவே எக்ஸைட்மெண்ட் வந்துடுச்சு. மயக்கம் எனக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க நானே வருவனுக்கு. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன நானே வருவன் அது செல்வராகவன் படம் மாதிரியும் இல்லாம தனுஷ் படம் மாதிரியும் இல்லாம சைக்காலஜி ஆரர் த்ரில்லர்னு ட்ரை பண்ணி ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாம போனதுல இந்த காம்போ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாமலே போயிட்டாங்க. 2023 தனுஷோட ஃபர்ஸ்ட் தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் பீரியட் படம் வாத்தி. டைரக்டர் வெங்கி அல்தூரிக்கு தமிழ் டெபியூவா அமைது வாத்தி. வாத்தியில புதுசா எதுவும் இல்ல, எங்கேஜிங்காவும் எதுவும் சொல்லல. சேம் ஓல்ட் ஸ்டோரி அண்ட் ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன். ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஆல்ரெடி நிறைய படங்கள்ல சொன்ன மெசேஜே தான் வாத்தியில சொன்னதுனால வாத்தி பெருசா அமையல. 2024 இன்னொரு பீரியட் படம் கேப்டன் மில்லர். அருண் மாதேஸ்வரனோட மேக்கிங், ஆக்ஷன் சீக்வன்ஸ், தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ், செட் ஒர்க்னு இது எல்லாமே நல்லா இருந்தாலும் படத்துக்கும் நமக்கும் கனெக்ஷனே இல்லாம போயிடுது. படம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருது படம் எந்த மாதிரி இருக்க போது, தனுஷ் எப்படி அவங்க மக்களை எப்படி காப்பாற்ற போறாருன்றத பத்தி தான். பட் ஒரு விஷயமும் தனுஷ் அவங்க மக்கள்னு பண்ணும்போது அதுல ஒரு கனெக்டே இல்லாம போகுது. ஏன்னா தனுஷ்க்கும் அவங்க மக்களுக்கும் இருக்க கனெக்ஷனை எங்கேயுமே சாலிடா எந்த சீன்லுமே காமிக்கல. ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓவர் சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு கேப்டன் மில்லர்ல. அருண் மாதேஸ்வரனோட ராக்கி, சானிக் ஆகிதம் இந்த படங்களோட பிளஸ்ஸே ஸ்டோரிக்கு ட்ரூவா என்ன காட்டணுமோ அதை ஓப்பனா காமிச்சிருப்பாரு. ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருந்தாலும் அந்த ரிவெஞ்சுக்கான ரீசன் அண்ட் எமோஷன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் படத்துல. அது கேப்டன் மில்லர்ல ரொம்பவே மிஸ் ஆச்சு. அடுத்து தனுஷோட 50வது படம் ராயன். இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு படி அதிகமாவே ஆச்சு. அதுக்கு காரணம் தனுஷ் அவரே எழுதி டைரக்ட் பண்றாரு பவர் பாண்டிக்கு அப்புறம். பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ரிலீஸ் ஆன ராயன் தனுஷ் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபிலிம் மேக்கர்னு காமிச்சது. படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கே போதும் அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான டைரக்டர்னு காமிக்க. என்னதான் மேக்கிங் செம்மையா இருந்தாலும் ஒரு படத்துக்கு அது மட்டும் போதாது. இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ரைட்டிங் ரொம்ப வீக்காவே இருந்திருக்கு. படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்தாலும் எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்ல. எந்த கேரக்டருக்குமே எமோஷனல் கனெக்ட் சுத்தமா இல்லாம போகுது. படத்துல ட்விஸ்ட்னு கொண்டு வந்த எந்த விஷயமுமே நம்புற மாதிரியே இல்ல, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அதனாலே படம் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. தனுஷ் ஒரு ரைட்டர் கூட கொலாபரேட் பண்ணி அவங்க ஸ்டோரியை வாங்கி இவர் டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். இதெல்லாம் இதுல பண்ணாட்டியுமே கண்டிப்பா ஃபியூச்சர்ல தனுஷ் இதை பண்ணணும். ஏன்னா தனுஷ் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர். ராயன் என்னதான் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் கலெக்ஷன் வந்திருந்தாலுமே எனக்கு படமா சாட்டிஸ்ஃபை ஆகல. 2017லயே பிளான் பண்ணி ரெடியா வச்சிருந்த நிலவுக்கு என் கோவம் படம் 2025 இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. சில சீன்ஸ் மட்டும் தான் படத்துல என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதை தவிர படத்துல எதுவுமே இல்ல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தான் தோணுச்சு, தனுஷ் ப்ளீஸ் இனிமேட் படம் டைரக்ட் பண்ண வேண்டாம், ஆக்டிங் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி தான் படம் இருந்துச்சு. இந்த வருஷம் 2025 ரீசெண்டா ட்ரைலிங்குவல் படமா குபேரா ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் இருந்துச்சு. ட்ரைலரும் பெருசா எந்த இம்பாக்ட்டுமே கிரியேட் பண்ணல. படத்தோட பிளாட் இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன் சரியா இல்லாம போகுது. படத்துல நிறைய பிளஸ் இருக்கு, பட் அதை விட மைனஸ் அதிகமாவே இருக்கு. மேஜர் மைனஸா படத்தோட டியூரேஷன். நாகார்ஜுனாக்கு அவ்வளவு பெரிய இன்ட்ரோ கொடுத்ததெல்லாம் கம்மி பண்ணிருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கரெக்டான ட்ராக்ல போன படம் செகண்ட் ஹாஃப்ல எங்க போச்சுனே தெரியல. ஜீரோ என்கேஜ்மெண்ட், ஜீரோ எமோஷன்னாலேயே படம் சுத்தமா கனெக்ட் ஆகாம போயிடுது. ராஷ்மிகா கேரக்டரை படத்துல இருந்து எடுத்தாலுமே எந்த சேஞ்சஸுமே இருக்காது படத்துக்கு. அந்த அளவுக்கு தான் அவங்களோட கேரக்டருமே இருக்கு. தனுஷோட கேரக்டர் ஒரு பெக்கர்ன்றதுனாலே அவருக்கு மாஸ் மூமெண்ட்ஸ் படத்துல சுத்தமா சொல்ற மாதிரி எங்கேயுமே இல்ல. என்னதான் அவரோட கேரக்டரைசேஷனுக்கு ட்ரூவா இருந்தாலுமே அதுவே ஒரு மைனஸா மாறுது. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் தி பெஸ்ட்னே சொல்லலாம், பட் அது மட்டும் படத்தை காப்பாற்ற முடியாதுல்ல. படம் ஒரு நல்ல படமா வந்திருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் பொட்டன்ஷியல் இருந்துச்சு. பட் குபேரா எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நார்மலான படமா ஆகுது. முக்கியமா தனுஷ் ஆடியோ லான்ச்ல அப்படி பேசினதெல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்து திரும்ப தனுஷ் டைரக்ஷன்ல இட்லி கடை. இது ரிலீஸ் ஆகிறது டவுட் தான். ஏன்னா படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா டான் பிக்சர்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து தனுஷ் அண்ட் ஆனந்த் எல்ராய் டைரக்ஷன்ல 3வது இந்தி படமா தேரே இஷ்க்மே. இது மட்டும் இல்லாம தனுஷோட அடுத்தடுத்த லைனப் எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய பேர் கூட கமிட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காரு. அருண் மாதேஸ்வரன் கூட இளையராஜாவோட பயோபிக், அமரன் ராஜ்குமார் பெரியசாமியோட அடுத்த படம், மாரி செல்வராஜ் கூட தனுஷ் 56, அப்புறம் போர் தொழில் அண்ட் லப்பர் பந்தன் 2 டைரக்டர் கூடவும் அவங்க அடுத்த படத்தை பண்றாரு. ஆல்ரெடி இத்தனை படம் லைனப்ல இருக்கும்போது ரீசெண்டா இன்னொரு படம் ஆட் ஆயிருக்கு. ஏபிஜே அப்துல் கலாமோட பயோபிக் கலாம் தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் எப்போ வரும்னு தெரியல, பட் லைனப்லாம் பவர் பேக்டா இருக்கு தனுஷ்க்கு. கண்டிப்பா இந்த படங்கள் தனுஷை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். லைஃப்ல ரைஸ் அண்ட் ஃபால், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு எல்லாருக்குமே இருக்கிறது தான். எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா மாறலாம். பட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திக்க கூடாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.